ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோல இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்க்லயுமே இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மினிமம் 15 to 30 நாட்கள் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்க டைரக்டா ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, நம்மளுடைய டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நிறைய ஃபேக் சேனல் நம்மளுடைய பேரில் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஃபேக் சேனலுமே வந்து ஆட் ஆகாதீங்க. ஸோ வி ட்ரேடிங் ஒரு தமிழோட அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம வந்து வி ட்ரேடிங் தமிழ் வந்து நம்ம வந்து பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நான் அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நான் 3800க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் அவர்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பிவோட் பாயிண்டாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன். அதுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்குக்கு கீழே வந்து நான் அந்த லிங்க்னு தரேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கே எடுத்துக்கிறாங்க. ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஃபியூச்சராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட் ட்ரேடுமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நான் கீழே கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, ஸ்பின் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி நாளைக்கு இருக்கிறதுனால நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும், நான் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருந்தது எல்லாமே பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு ஸ்லாண்டாக ஒரு ட்ரெண்டு ஒன்று வந்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்பவே சைட்வேஸ். ஓகேங்களா? ரொம்பவே சைட்வேஸ்ன்றதோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து கடைசி வரையுமே பிரேக் அவுட்டே பண்ணல. ஓகேங்களா? ஒரே ஒரு கிண்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதாவது ஒரு 5 மினிட் கேண்டிலாக இருக்கட்டும், ஒரு 9:30 ஓப்பன் ஆகிற ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து ஒரு 10:30 மணி 11 மணிக்குள்ளே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்டான ஒரு மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த 15 மினிட் கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே கொடுக்கல, ஒரு 11 மணிக்குள்ளே பிரேக் அவுட்டே கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த டே வேண்டாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த டேக்கு பாருங்கள், 15 மினிட் கேண்டில் ஒரு 11 மணி வரலையுமே பார்த்தீங்கன்னா 11:30 வரலையுமே வந்து ஒரு பிரேக் அவுட்டே கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ பிரேக் அவுட்டே கொடுக்கல அப்படின்னும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸில் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேக்கு பாருங்களேன், இந்த 15 மினிட் கேண்டில் அடுத்த 9:45 வந்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், ஒரே ட்ரெண்டாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேக்கு பாருங்களேன், இந்த இடத்துல 3வது 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து 11 மணிக்குள்ளே பிரேக் அவுட் பண்ணலையோ அந்த டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மேக்ஸிமம் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 11 மணிக்கு மேலேயும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று இந்த இடத்துல 22,000 பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணணும்னு நினச்சோம். கண்டிப்பாக வந்து 22,000 மார்க்கெட் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த 22,000 வந்து ஒரு ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே தெரியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 22,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே சேஞ்ச் இன் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ஒரு ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ 22,000 வந்து ரொம்பவே ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 22,000 மேலே ஓப்பன் ஆகுதா, 22,000 கீழே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். ஒன்று 22,000 மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 22,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாலும் இந்த 21,900 சப்போர்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 22,000 ஒரு மேஜரான ஒரு இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் அவுட் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு புட் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி 22,000 இப்போ இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா எகைன் வந்து இந்த 22,124 மேலே போனால் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா?
சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 21,900ம் 21,763ன்றது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 21,800ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகர், அதையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 22,124, 22,173, 22,626 இதுதான் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா 22,300 வரலையும் ரெசிஸ்டன்ட் வந்து மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே அதுதான் தெளிவாக கிளியராக சொல்லுது. ஓகேங்களா. ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 22,100 பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு கிளியரான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தான் நம்ம வந்து தெளிவுபடுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நாளைக்கு என்னென்ன, நாளைக்கான எக்ஸ்பிரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ல இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே ஒரு சைடு வேஸில் தான் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு சைடு வேஸில் இருந்தாலும் 47,700 to 500. ஓகேங்களா. ஸோ இந்த 200 பாயிண்ட்டுக்கு அது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒன்று ஃபின் நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ண மாட்டேது. அதேமாரி பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா ஃபின் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது. இப்படியே தான் வந்து ஒரு கன்சல்டேஷன் இன்னைக்கு நடந்தது. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்ன பண்ணுறதையும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டே லோ. ஓகேங்களா. ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். 46,560க்கு கீழே போகுது அப்படின்னா 46,300 வரலையும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ 46,300க்கு கீழே வருதுன்னா 46,173ன்றது சப்போர்ட்டு, 46,000ன்றது மேஜர் சப்போர்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 46,700க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த டே இன்னைக்கு வந்து டே ஹை. ஓகேங்களா. ஸோ 46,788ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். 46,842 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 46,984ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு என்ன சொல்லுதா பண்ணுறதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 46,600 மார்க்கெட் இருக்கிறனால எல்லாமே வந்து ஒரு 700 ரெசிஸ்டன்ட் இருக்குது, 800 ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 46,900 ரெசிஸ்டன்ட் இருக்குது, 47,000 மேஜராக ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 46,500 வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி ஒரு வீக்கான சைடில் தான் இருக்குன்றதை வந்து தெளிவுபடுத்துது இந்த ஒய் டேட்டா. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சைடு வேஸ் பாருங்கள். எப்படி நிஃப்டி வந்து 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட்டே கொடுக்கலையோ அதே மாதிரி இந்த பாருங்களேன் 15 மினிட் கேண்டிலுக்கு ஹையவும் லோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்லேயே வந்து மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே எலபரேட் பண்ணி வச்சுப்போம், எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ட் அதாவது கன்சல்டேஷன் ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கெட் சைட்வேஸ். இப்போ நாளைக்கு இந்த ஃபின் நிஃப்டி ஆனது வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த லோ கிளாஸ் அந்த 20,700க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த டேவோட லோ வந்துடும். ஸோ இந்த லோவையே வந்துருச்சு அப்படின்னா திருப்பி வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோன் 20,600 to 20,534ன்றது ஒரு கன்சல்டேஷன் ஜோன், இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு கீழே வருது அப்படின்னா 20,442ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20,774ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20,800ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20,862ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக ஃபின் நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபின் நிஃப்டிக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு 20,700ல். ஸோ 20,750 ரெசிஸ்டன். இது வந்து ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது முதல்ல. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபின் நிஃப்டிக்கு வந்து நீங்கள் கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஒரு கேப் அப்பா கேப் டவுன் ஆனதா இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பொறுத்துட்டு தான் நம்ம வந்து இதை வந்து தீர்மானிக்க முடியும். ஓகே, ஃபைனலாக வந்து மிட் கேப் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு 15 மினிட் கேண்டிலே வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு ஓப்பன் லோவாக இருந்தாலுமே அடுத்தடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃப்ளாகு. ஓகேங்களா. ஸோ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா. ஸோ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நல்ல மூவ்மெண்ட்டு பண்ணும்போது நம்மளுடைய ரெசிஸ்டண்டான 10,500ன்றது நம்மளோட ரெசிஸ்டன்ட்டில் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டார்கெட்டாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இந்த 10,516ல். ஸோ அப்போ நாளைக்கு இந்த 10,516ன்றது இதை பாருங்கள் ப்ரீவியஸாக எவ்வளோ ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் 10,516. அப்போ இந்த 10,516ன்றத நாளைக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 10,584ன்ற அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 10,652ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கீழே வருது அப்படின்னா இந்த இடம் ஓகேங்களா 10,438ன்றது ஒரு இனிமேல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே வருது அப்படின்னா 10,352ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10,280
73ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அப்போ மார்க்கெட் 10,500 இருக்கனால 10,500 வந்து ஒரு ரெசிஸ்டன் இது ரெசிஸ்டன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் வேல்யூலையுமே ரெசிஸ்டன் தான் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன் 10,500ன்றது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன் தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.